ஹை ஃப்ரெண்ட்ஸ், நேற்று அரெஸ்டான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஈவினிங்கே வெளியே வந்துட்டாரு. வெளியே வந்ததுக்கு அப்புறமும் திரும்ப அந்த விமர்சனமான பேச்சை பேசியிருக்காரு. எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நான் இன்னும் என் ஒய்ஃப் கூட தான் இருக்கேன், என்ன என் குடும்பம் இப்படி வளர்க்கல, கரூர் சம்பவத்தில் ஓடி போன 1ஆம் நம்பர் ஓடுகாணி முதலமைச்சரா இப்ப இருக்காரு இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வார்த்தைகளை விட்டுருக்காரு. இது டிவிகே தொண்டர்களையும் பொதுமக்களையும் மிகப்பெரிய அளவுல கொந்தளிக்க வச்சிருக்கு. எப்படி இவர் இந்த மாதிரி பேசலாம்? ஒருத்தவங்களோட பர்சனல் வாழ்க்கையை இழுத்து அவரோட பிரச்சனையில வச்சு பேசுறாரு. ஆல்ரெடி அவர் தப்பான ஆபாசமான வார்த்தைகளை பேசுனதுனால தான் அரெஸ்ட் பண்ணாங்க. பட் அரெஸ்ட் ஆகி வெளில வந்ததுக்கு அப்புறமும் இப்படி ஒரு பேச்சை எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்விகள் எழுந்துட்டு இருக்கு. பட் இதுல பர்சனல் வாழ்க்கையை எழுத்திருக்க கூடாது. சங்கீதா அவர்களை பத்தி பேசுனது மிகப்பெரிய தப்பு தான். நீங்க திருமணமாகி உங்க மனைவி கூட இருக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் யாருமே கேட்கலையே, அவருக்கு டிவோர்ஸ் ஆனதை பத்தி பேசுறீங்களா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விமர்சனங்கள் எழுந்துட்டு இருக்கு. கண்டிப்பா இதுக்கு சங்கீதா அவர்கள் ரிப்ளை தருவாங்களா அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா கடந்த டிசம்பர் மாசம் சங்கீதா அவர்கள் விஜய் அவர்களை டிவோர்ஸ் பண்ணாங்க அப்படின்னு நம்மளுக்கு இன்னும் தெரியும். பட் அந்த டிவோர்ஸ் இன்னும் முழுமையா முடிவு பெறல. இப்ப ஆகஸ்ட் மாசம் அதுக்கான விசாரணை வரப்போகுது கோர்ட்ல. பட் ஜூன் மாசமே கோர்ட்ல அந்த தீர்ப்பு வரும் பார்த்தா, பட் 2 பேருமே ஆஜராகாத காரணத்தினால அதை ஒத்தி வச்சுட்டாங்க ஆகஸ்ட் மாசம். சோ இந்த மாசம் தான் தெரியும் 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆக போகுதா இல்லையா, இல்ல 2 பேரும் சேர்ந்து வாழ போறாங்களா, 2 பேரும் என்ன மாதிரி முடிவு எடுக்கிறாங்க அப்படின்றது. தளபதி தொண்டர்கள் 2 பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்றதான் நினைச்சிட்டு இருக்காங்க. பட் இந்த மாதிரி நேரத்துல ஒரு எதிர்க்கட்சி தலைவர் முதலமைச்சரோட பர்சனல் வாழ்க்கையை இழுத்து பேசுறது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு ரசிகர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. திரும்ப இதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கான்வர்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.